வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் டிராவல்ஸ்ல ராஜு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டிரைவர் நின்னுட்டு இருக்க, அண்ணே உங்களுக்கு இன்னைக்கு சேலம் ட்ரிப்பு மத்தியானம் 3 மணிக்கு அப்படின்னு ராஜு புக்கிங்கை பார்த்துட்டு சொல்ல, சரிமான்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. கரெக்டா ஒரு 4 8 நடக்கவே, அண்ணே இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளர வர்ற கதிர் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. சாப்பிட்டேன் தம்பின்னு அவர் சொல்ல, சரிங்கண்ணே அனுப்பிட்டு ராஜுக்கு ஆப்போசிட்ல ஒரு சேர்ல உட்கார்றாரு கதிர். நீ எங்க போயிட்டு வர்றன்னு ராஜு கேட்க, செகண்ட்ஸ்ல ஒரு கார் வந்திருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னா, அதான் போய் பார்த்துட்டு வர்றேங்கிறாரு கதிர். ஓ நல்ல காரா, வாங்க போறோமா அப்படின்னு ராஜு ரொம்ப ஆர்வமா கேட்க, ஃப்ரெண்டு சொன்னானேன்னு தான் போய் பார்த்தேனே தவிர இப்ப உடனே போய் ஒரு கார் வாங்குற ஐடியாலாம் எனக்கு இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ சும்மா தான் பார்த்துட்டு வந்தியாங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க. சரி கார் கதையெல்லாம் விடு, இன்னைக்கு பேப்பரை பாத்தியா அப்படின்னு கதிர் கேட்க, இல்லையே பார்க்கலையே அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசையே இல்லையா உனக்கு? இப்படி இருந்தா எப்படி போலீஸ் ஆகுறது? குடு அப்படின்னு ராஜு கையில எடுத்த பேப்பரை டக்குன்னு வாங்குறாரு. ஃப்ரண்ட் பேஜ்ல கீழே எடுத்து இதோ பாரு அப்படின்னு நீட்ட ராஜு வாங்குறாங்க. அவங்க கதிரையும் அங்கேயும் இங்கேயும் பார்க்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்கிறாரு. அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஈ என்ற பெயரில் ஆரம்பிக்கும் நடிகரின் பெயர் அப்படின்னு ராஜு படிக்க, கடவுளேன்னு தலையில அடிச்சுக்கிறாரு கதிர். ஆமா ஈங்கிற எழுத்துல எந்த நடிகரோட பேர் ஆரம்பிக்குதுன்னு ராஜி ரொம்ப சீரியஸா கேக்குறாங்க. உன்னை கிசு கிசு வாசிக்க சொல்லல, இந்த சைடு ஓரமா என்ன போட்டிருக்குன்னு பாரு அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி டீப்பா பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே ராஜியோட முகம் அப்படியே ரொம்ப மலர்ந்துடுது. ரொம்ப சந்தோஷமா போலீஸ் வேலைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்கிறாங்க. அப்படின்னு கதிர் தலையாட்ட ராஜி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு கதிரை பாக்குறாங்க. போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஆர்வம் மட்டும்தான் இருக்கு, எக்ஸாம் எப்ப வருதுன்னு இன்னொருத்தர் சொல்ல வேண்டியதா இருக்கே அப்படின்னு கதிர் சொல்ல, ஏன் நீ என்ன இன்னொருத்தரான ராஜி கேக்குறாங்க. உனக்கு சீரியஸ்னஸே வராதா அப்படின்னு கதிர் கேட்க, அட எப்பவுமே சீரியஸா இருந்து என்ன சாதிக்க போறோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சிரிக்கிறாங்க ராஜி. போலீஸ் ஆனதுக்கு அப்புறமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு கதிர் கேட்க, சட்டுன்னு சிரிச்ச முகத்தை அப்படியே மாத்திட்டு சீரியஸா இருக்காங்க ராஜி. இந்த தப்பை ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே விசாரிப்பியா அப்படின்னு கதிர் சொல்ல, சரி சரி டென்ஷன் ஆகாத அப்படின்னு ராஜி சொல்ல, இந்த தடவையாவது எக்ஸாம் எழுதுற ஐடியா இருக்கா இல்ல எப்படி அப்படின்னு கதிர் கேட்க, பெருமூச்சு விடுற ராஜி. போன தடவை ஊத்திக்கிச்சு, இந்த தடவை எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ராஜி சொல்ல, போன தடவை பல டென்ஷன்ல இருந்த, வீட்டுக்கு தெரியாம எக்ஸாம் எழுத போனேன், ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல, எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் போய் எக்ஸாம் எழுதலாம், நீ எப்ப ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போற அப்படின்னு கதிர் கேட்க, இதோ இப்பவே ஆரம்பிச்சிட வேண்டியதான ஆர்வமா சொல்றாங்க ராஜி. எப்படி இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறது தான் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க, அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ராஜி. ஒரு நாளைக்கு 7 to 8 hours படிக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல, 8 மணி நேரமா அப்படின்னு ராஜி அதிர்ச்சியாக, ஆமா டிராவல்ஸ் வேலையை இனிமே நானே பாத்துக்கிறேன், நீ படிக்கிற வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னால 2மே பார்த்துக்க முடியும் அப்படின்னு ராஜி சொல்ல, ஷோ அதெல்லாம் தேவையே இல்லை, கான்சென்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருந்தாதான் கரெக்ட், இந்த சோஃபாவை மாத்திட்டு ஒரு டேபிளும் சேரும் போட்டுடலாமா அப்படின்னு கதிர் கேட்க, எதுக்குங்கிறாங்க ராஜி. வசதியா உட்கார்ந்து எழுதி படிக்கலாம்ல அப்படின்னு கதிர் கேட்க, வேண்டாம் கதிர் அப்படின்றாங்க ராஜி. அப்படின்னா அங்க ஒரு கட்டில் மட்டும் போடவா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீயே உள்ளர உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, 2ஆ பிரிக்கிற அளவுக்கு இங்க எங்க இடம் இருக்கு, இதுவே சின்ன இடம் தானேங்கிறாங்க ராஜி. அப்ப நீ பேசாம வீட்லயே இரு, வீட்லயே உட்கார்ந்து படின்னு கதிர் சொல்ல, அதுக்கும் வேண்டாம் வேண்டாம் நான் டிராவல்ஸ்லயே இருக்கேன், இங்கே வந்து படிக்கிறேங்கிறாங்க ராஜி. சரி அப்ப நம்ம கோச்சிங் கிளாஸ் போய் பார்த்தோமே அந்த இடத்துக்கு போறியான்னு கதிர் கேக்குறாரு. தேவையில்லாத செலவு, நான் இங்க இருந்தே படிச்சுக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, செலவை பத்தி யோசிக்காத அப்படின்னு கதிர் ரொம்ப அக்கறையா ஆர்வமா சொல்ல, இல்ல என்னால இங்க இருந்தே படிக்க முடியும் அப்படின்னு ராஜி முடிவா சொல்லிட, சரி ஓகே என் ஃப்ரெண்டு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் சொன்னா அதை நான் இன்னைக்கே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எப்படியாவது ராஜியோட கனவை நிறைவேற்றணும்னு துடியா துடிக்கிறாரு கதிர். சரி அப்படின்னு ராஜி தலையாட்ட, எழுந்துறீங்கிறாரு கதிர். எங்கன்னு ராஜி கேட்க, நீ வா சொல்றேன் வா
அப்படின்னு அவரு எழுந்திருக்க ராஜி யோசனையா பாக்குறாங்க. வா ராஜி அப்படின்னு எழுந்து போற கதிர் அங்க சோஃபா கிட்ட போய் உட்காருன்னு சொல்லிட்டு அவரும் உட்கார்றாரு. அவங்க கையில கொஞ்சம் புக்ஸை கொடுத்து, இந்தா காலையில நாம இங்க வந்ததுல இருந்து கிளம்புற வரைக்கும் ஒன்னா எடுத்து ப்ராப்பரா படிக்கணும், சரியா? வேலைக்கு டீ சாப்பாடுன்னு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே அரேஞ்ச் பண்ணி தரேன். எப்படியாவது நீ போலீஸ் ஆகணும். 2 வீட்டுக்கும் நடுவுல ஜீப் வந்து நிக்கணும். 2 வீட்டு ஆளுங்களும் வெளியே வந்து பார்க்க நீ கெத்தா ஜீப்ல வந்து இறங்கணும். அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அவரு மனக்கண்ணிலேயே எல்லாத்தையும் ஓட்டி பார்த்து ரொம்ப தெளிவா ராஜிக்கிட்ட சொல்ல, ராஜியை சிரிப்போட பார்த்துக்கிட்டு சரின்னு தலையாட்டுறாங்க. உனக்கு வேற என்ன வசதி வேணும்னாலும் கேளு, நான் பண்ணி கொடுக்குறேன். நீ நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற கதிர், சரி நீ படி அப்படின்னு எழுந்து வேலையை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு. ராஜி ரொம்ப சந்தோஷமும் நிறைவும் பெருமையுமா கதிரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ல அவர் கல்லால உட்கார்ந்து இருக்க மயில் அங்க இருக்க பாக்கெட்ல இருக்க தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. சரவணன் ஒரு கஸ்டமருக்கு பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதை அவர் வாங்குறவரு, சரவணா 2 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு வான்னு சொல்ல, இதான் எடுத்துட்டு வரேன்னு அப்படின்னு ஓடுறாரு சரவணன். பாண்டியண்ணே, கடையோட அடுத்த பிரான்ச் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு அந்த கஸ்டமர் கேட்க, பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு பிரான்ச் எல்லாம் கிடையாது, இது ஒரு கடை மட்டும்தாங்கிறாரு பாண்டியன். சும்மா சொல்லாதீங்கண்ணே, அதான் மச்சான வச்சு மாமியார் பேர்ல இதே தெருவுல இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, அவர் கையில இருக்க பேகை வாங்கிக்கிட்டு, அண்ணே அது வேறொருத்தங்க கடை, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, புடிங்க அப்படின்னு தெளிவா சொல்லி பைய கையில கொடுக்கறாரு சரவணன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட முகமும் பேச்சும் ரொம்பவே தெளிவா இருக்கு. டேய் சரவணா, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும்டா, சும்மா வந்த இடத்துல குலுக்கி போட்டு பாக்குறது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அண்ணே நிஜமாவே எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு கஸ்டமர் சொல்ல, நம்பிட்டேன், வேற ஏதாவது வேணுமான பாண்டியன் கேக்குறாரு. இல்லன்னே அவ்வளவுதான கஸ்டமர் சொல்ல, சரி 450 ரூபா கொடுங்கிறாரு சரவணன். இந்தாப்பான்னு அவர் ஒரு 500 ரூபாயை நீட்ட அதை வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துட்டு மீதி சில்லறையை வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறாரு சரவணன். சரிப்பா வரேன்ப்பா, வரேனே அப்படின்னு அந்த கஸ்டமர் கிளம்பிடுறாரு. இதெல்லாம் மயில் ரொம்ப டீப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. கஸ்டமர் போனதும் சரவணன் ஒரு 2 எட்டு நடக்க மாமான்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. எனக்கே அவரு வேணும்னு தான் கேக்குறாருன்னு புரிஞ்சுது. நீங்க எப்படி மாமா புரிஞ்சுக்காம இருக்கீங்க? இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்க பதிலே சொல்லாதீங்க அப்படின்னு மயில சொல்ல, உனக்கு புரியாம இருக்க மாடி, உலகத்துல எல்லா விஷயமும் உனக்கு புரியும், ஆனா அப்படியே அப்பாவி மாதிரி காட்டிக்குவேன்ற மாதிரி சரவணன் பார்த்துட்டு இருக்காரு. அவரு மயில முறைச்சிட்டு நிக்கிறத பாண்டியன் அப்படியே கண்ணை மட்டும் நிமித்தி பாக்குறாரு. அதெல்லாம் கண்டுக்காம மயிலு மறுபடியும் தூசி தட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த புள்ள என்னடா சொல்லிடுச்சு? ஏண்டா இலை, அந்த புள்ள நல்லதுக்கு தானே சொன்னிச்சு, எதுக்கு இந்த பார்வை பாக்குறேங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. சரவணன் ஒரு வெறுப்போட மறுபடியும் நடக்க போக, மாமா மாமா அப்படின்னு மயில கூப்பிட மறுபடியும் திரும்பி பாக்குறாரு. இந்த மேல இருக்க செல்ஃப்ல பொருள் எல்லாம் எட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் எடுத்து தெரியலா அப்படின்னு மயில எப்படியாவது அவரை பேச்சுக்கு இழுக்கணும், பக்கத்துல வச்சுக்கணும்ன்ற மாதிரி பார்க்க, அது மேல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு சரவணன். இல்ல தூசியா இருக்கு மாமா, கொடுத்தீங்கன்னா தூசியை தொடச்சு வைப்பேன்ல அப்படின்னு மயில சொல்ல, இல்ல நான் அதை அப்புறமா தொடச்சுக்கிறேங்கிறாரு சரவணன். நீ ஒன்னும் செய்ய தேவையில்லைன்னு வெடுக்குன்னு அவர் சொல்ல, அதுக்கும் பாண்டியன் ஒரு தடவை பாக்குறாரு. அதுக்கப்புறமும் மயில அவரை கூப்பிட பார்க்க கண்டுக்காம உள்ளர போயிடுறாரு. உடனே மயில் கையில இருந்த துணியையும் பாக்கெட்டையும் வச்சுட்டு சரவணன் பின்னாடியே மெதுவா ஓடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு பாண்டியன். அவரு அங்க வந்து டோர் டெலிவரிக்காக பொருளை எடுத்து வச்சிட்டு இருக்க, மாமா மாமா, ஏன் மாமா, நான் வேலை விஷயமா தானே பேசுனேன், அதுக்கு ஏன் சுறுசுறுன்னு பேசுறீங்க அப்படின்னு வழக்கமான மேனரிசத்தோட, அதுதாங்க வலது கை விரல்களால இடது கை விரலை கிள்ளிக்கிட்டு இருக்கிறது அப்படி பண்ணிக்கிட்டு கேக்குறாங்க. பாண்டியன் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அதுதான் போதும் போதுங்கிற அளவுக்கு வீட்டுல சண்டையை மூட்டி விட்டுட்டல, கடையிலேயாவது என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீங்கிறாரு சரவணன். அவரு எரிச்சலோட உச்சி கொட்டிட்டு இருக்க பாண்டியன் ரொம்ப கவனமா கவனிச்சிட்டு இருக்காரு. ஏன் மாமா, சண்டை போடணும்னு நான் நினைக்கவே இல்லை, உங்ககிட்ட சாதாரணமா தான் நான் பேசுறேன், நீங்க தான் சண்டை ஆக்குறீங்க அப்படின்னு மயிலு அப்பாவி வேஷம் போட்டுட்டு இருக்க. இதோ பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கிறாரு சரவணன். கொஞ்ச நாளாவே மயிலோட மானங்கெட்ட அப்பன் மாணிக்கத்தை காணவே காணும். கடை பக்கம் வேலை செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்க இருந்து போய் தொலைஞ்சா சரின்னு சரவணன் வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்க, இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் எழுந்து நிக்கிறாரு. சரவணன் இந்த பக்கம் ரேக்ல இருந்து பொருள் எடுக்க, மாமா மாமா, என்ன நீங்க உங்க பொண்டாட்டியெல்லாம் மதிக்க வேண்டாம், இந்த கடையில வேலை செய்யற ஒரு ஆளாவது மதிக்கலாம்ல அப்படின்னு மயில கேட்டுட்டு இருக்க.
பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கே பத்திக்கிட்டு வருது. வீட்டில் அவரோட கேரக்டரை கேவலப்படுத்திட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன்னை மனுஷியா கூட மதிக்க மாட்டேன். என் உசுரை வாங்காம தயவு செய்து இங்க இருந்து போயிரு அப்படின்னு சரவணன் சொல்ல, பாண்டியனும் அங்கே நின்று இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. மயில் அப்படியே எருமாடு மாதிரி நின்றுட்டு இருக்க. போன்னு சொல்றேன்ல, போ. சொன்னா கேட்க மாட்டியா நீன்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. மயில அழுது சீன் போடுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஏய், உன்னதானே சொல்லிட்டு இருக்கேன், போடி அப்படின்னு அவரு கத்த. மயில தேம்பிட்டு இருக்காங்க. பாண்டியன் வரதை பார்த்தோன்னே அப்படியே கண்ணீரை தொடச்சிக்கிறாங்களாமா. அடுத்த பக்கம் திரும்பி நார்மலா இருக்க மாதிரி காட்டிக்கிறதுக்காக கண்ணீரை தொடச்சிட்டு திரும்புறாங்க. அப்போ ஒரு லேடி கஸ்டமர் உள்ளர் வர்றாங்க. அம்மா, கடையில யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, உடனே மயிலு முகத்தெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இதோ வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்ல, சத்தம் கேட்டு வாமாங்கிறாங்க அந்த லேடி. வந்துட்டேன்க்கா அப்படின்னு முந்தானை இழுத்து சொருகிக்கிட்டு, சொல்லுங்கக்கா அப்படின்னு மயிலு வந்துடுறாங்க. வாங்க வாங்க, என்ன வேணும்னு அவங்க பரபரப்பா கேட்க, 1 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ உளுந்தம்பருப்பு நல்லதா கொடுத்துரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இதோ எடுக்கிறேன்க்கா அப்படின்னு மயிலு உள்ளர போறாங்க. பாண்டியன் இதெல்லாம் மாறி மாறி பாக்குறாரு. மகன்கிட்ட கேட்கவும் சங்கடம், மயில அழுவுறத பார்க்கவும் சங்கடம். அவரு யோசனையும் சங்கடமா நின்றுட்டு இருக்க. சரவணனுக்கு சங்கடமா தான் இருக்கு, அப்பா இங்க வந்து நிக்கிறாருன்னு. இருந்தாலும் சரி இந்த இடத்த விட்டு போயிடலான்னு டப்பு டப்புன்னு பொருளெல்லாம் அள்ளி போட்டு அதை கட்டிக்கிட்டு இருக்காரு. குனிஞ்சு பெட்டியை கையில தூக்குறவரு, அப்பா நான் டெலிவரிக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பாங்கிறாரு. என்னதான் பிரச்சனை இவங்களுக்குள்ளன்னு பாண்டியன் குழம்பி போய் நின்றுட்டு இருக்க. டெலிவரி பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு சரவணன். செந்திலோட ஆபீஸ்ல லஞ்ச் டைம், எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்க. செந்தில் பேக தூக்கிட்டு வர்றாரு. அவரும் ஒரு சேர்ல உட்கார. ஹாய் செந்தில், என்ன லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கோ ஸ்டாஃப் கேக்குறாரு. அது ஒரு சின்ன வேலை, லஞ்சுக்கு முன்னாடியே முடிச்சாகணும்னு சார் சொல்லிட்டாரு, அதனாலதான் சொல்லிக்கிட்டே டிஃபன் பாக்ஸஸ் எடுத்து வெளியில வைக்கிறாரு. ஓ அப்படின்னு மத்தவங்க சாப்பிட ஆரம்பிக்க செந்தில் அவரோட பாக்ஸஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு ஸ்டாஃப், இந்தா செந்திலுக்கு கூட ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. அவர் அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கிட்டு செந்தில் இந்தாங்கன்னு நீட்டுறாரு. இந்தாங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல ஒன்னு எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ்ன்னு அவரும் சாப்பிட ரெடி ஆகுறாரு. என்ன உருளைக்கிழங்கு ஃப்ரையா அப்படின்னு அந்த கோ ஸ்டாஃப் கேட்க, ஆமா அப்படின்னு செந்தில் தலையாட்ட, எங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்றதுன்னு கேக்குறாரு அவரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு டக்குன்னு எடுக்கிறவரு, ஐயோ இது மீனா பண்ணினதாச்சே, எப்படி இருக்க போகுதோன்ற பயத்துல கொஞ்சம் தயங்குறாரு. 1 நிமிஷம்னு சொல்றவர் அதை டேஸ்ட் பாக்குறாரு. ஐயோ நல்லாவே இல்ல அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருக்க. என்ன யோசிக்கிறீங்க செந்தில், கொடுங்கன்னு கேக்குறாரு இன்னொரு ஸ்டாஃப். இல்ல என் ஒய்ஃபு கொஞ்சம் டிஃப்ரெண்டா உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணுவா, அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது, அதான் அப்படின்னு அவரு பூசி முழுகிறாரு. பாக்குறதுக்கு ஒண்ணு டிஃப்ரெண்டா தெரியலையேங்கிறாரு ஒரு ஸ்டாஃப். பாக்குறதுக்கு அப்படி தெரியாது, ஆனா சாப்பிடுறப்ப தெரியுங்கிறாரு செந்தில். சரி கொடுங்க, நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு அவரு ரொம்ப சாதாரணமா கேட்க, இல்ல அது 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 வந்து அப்படின்னு செந்தில் தந்தி அடிச்சிட்டு இருக்காரு. உடனே இன்னொரு ஸ்டாஃப், புரிஞ்சு போச்சு, ஒய்ஃப் உங்களுக்காக பண்ணதை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிதானேன்னு கேக்குறாரு. அப்பா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிற செந்தில் ஆமாங்கிறாரு. அந்த 2 ஸ்டாஃபும் ஒருத்தர் பார்த்துட்டு, உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம், இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்ன பார்க்க தானே போறோம், சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட இவரு பாகக்காய விளக்கெண்ணெயில தொட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. மீனா அவங்க ஆபீஸ்ல இருக்கவங்க ஏதோ யோசிச்சுட்டு செந்திலுக்கு கால் பண்றாங்க. எடுத்து பாக்குறவரு 1 நிமிஷம்னு சொல்ல, சாப்பிட்டு பேசலாமேங்கிறாரு ஒரு ஸ்டாஃப். அது அப்படின்னு செந்தில் தடுமாறிட்டு இருக்க, ஒய்ஃபா இருக்கும், நீங்க போங்க சார், நீங்க போய் பேசுங்க செந்தில் அப்படின்னு சொல்ல, சரி நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செந்தில் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்சம் தள்ளி வந்து ஹலோன்னு சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறாங்க மீனா. அது சாப்பிடலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீ கால் பண்ணிட்டேங்கிறாரு செந்தில். சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திட்டனா அப்படின்னு மீனா கேட்க, இப்பதான் ஒரே ஒரு வாய் சாப்பிட்டேங்கிறாரு செந்தில். சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்கிறாங்க மீனா. ஆ ஆ நல்லா இருந்துச்சு மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, சும்மா எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் நெசமா தான் சொல்றேன், நல்லதா இருக்கு அப்படிங்கிறாரு செந்தில். நீங்க கதை விடுறீங்க, எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க மீனா. நானும் அதை தான் சாப்பிட்டேன், இல்ல இல்ல சாப்பிட ட்ரை பண்ணேன், என்னால முடியலங்கிறாங்க மீனா. அம்புட்டு ஒன்றும் மோசமாலாம் இல்லையே மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, ரொம்ப சப்புன்னு இருந்துச்சுங்க, லெமன் ரைஸ் ஒயிட் ரைஸ் மாதிரி டேஸ்டே இல்லாம இருந்தது. 2 வாய் சாப்பிட்டேன், அதுக்கு மேல என்னாலேயே முடியல, மூடி வச்சுட்டேன், வெளியே இருந்து தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், நீங்களும் அதை வச்சுட்டு வெளியில ஏதாவது வாங்கி சாப்பிட்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, இல்ல இல்ல நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சமாளிக்கிறாரு செந்தில். எதுக்குங்க விபரீத பரீட்சை, சொன்னா கேளுங்க, வெளியே போய் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி மீனாங்கிறாரு செந்தில். ஏங்க நான் ட்ரை பண்றேங்க, எப்படியாவது நல்லபடியா சமைக்கிறதுக்கு கத்துக்கிறேங்க
அப்படின்னு மீனா சொல்ல, பரவாயில்ல மீனா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீயே சாப்பிடு, நானும் போய் சாப்பிடுறேன். இங்க பாரு, நீ சமைச்சு கொடுத்ததை தான் நான் சாப்பிட போறேன். என்ன அப்படின்னு கேட்க மீனா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. சரின்னு அவரே போனை வச்சுட்டு சாப்பிட போறாரு. போனை வச்சதுமே அந்த லெமன் சாதத்தெல்லாம் யாரால சாப்பிட முடியும்? பேசாம நாம ஹோட்டல்லயே சாப்பிட்டுருவோம். ஆனா மீனா கிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டாம். சொன்னோம்னா அதையே புடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போலான்னு சண்டைய ஆரம்பிப்பா. மீனா கிட்ட எல்லாம் ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் அப்படின்னு பித்தலாட்டக்கார செந்தில் மறுபடியும் டைனிங் டேபிளுக்கு போறாரு. மயிலு கல்லால உட்கார்ந்துருக்க மிஸ்டர் மாணிக்கம், அதாங்க மயிலோட அப்பன் ஃப்ராடு மாணிக்கம், மயிலுன்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. ஐயோ, அப்பா வந்துட்டாரா அப்படின்னு தகச்சு போய் பாக்குற மயிலு எழுந்து வந்து பாக்குறாங்க. என்னம்மா, யாரையோ பாக்குற மாதிரி பாக்குற? நான் அப்பா அம்மா அப்படின்னு அவரு சொல்ல, அது தெரியுதுப்பா, ஆனா இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கங்கிறாங்க மயிலு. என்னம்மா நீ? வேலைக்கு தான், வேற எதுக்குமா வருவாங்கன்னு கேக்குறாரு அவரு. நீங்க வேலைக்கெல்லாம் வர வேணாம், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு மயிலு அவசரமா சொல்ல, ஏன் மயிலு, ஏன் நான் வேலைக்கு வரக்கூடாதுன்னு மாணிக்கம் கேக்குறாரு. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்கப்பா, இருக்கிற பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியல, இதோட சேர்த்து உங்களால வர்ற பிரச்சனையெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது, நீங்க கிளம்புங்க முதல்ல அப்படின்னு மயிலு சொல்ல, மா இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேம்மா, அந்த கல்லால நான் கையே வைக்க மாட்டேம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்படி கூட உங்களால இருந்துட முடியுமான்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க மயிலு. சம்பந்தி என்ன சம்பளம் கொடுக்கறாரோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு போறேம்மா, போதுமாமா அப்படின்னு மாணிக்கம் கேட்க, தீபாவளி சீருக்கு பணம் எடுத்தீங்கல்ல, 2 நாள்ல திருப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பணம் எங்கன்னு மயிலு கேட்க, உடனே ரொம்ப ஜபர்தஸ்தா திரும்பி யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டு, அதை நான் ஏற்பாடு பண்ணலான்னு தான்மா நினைச்சேன், ஆனா முடியல, இன்னும் 1 வாரம் டைம் கூட, நானே எடுத்துட்டு வந்து பணத்தை வச்சிடுறேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அந்த 1 வாரத்துல இன்னும் 20,000 ரூபாய் பணத்தை இங்கேருந்து எடுப்பீங்கல்ல? ஐயோ, என்னால சுத்தமா முடியல, தயவு செஞ்சு கிளம்புங்கப்பா, உங்களுக்கு தெரியாதுப்பா நான் என்ன பிரச்சனையில இருக்கேன்னு அப்படின்னு மயிலு சொல்ல, மயிலு அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் கொண்டு வந்து வச்சிடுறேம்மா அப்படின்னு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்க, அப்பா உங்களுக்கு என் நிலைமை புரியாது, தயவு செஞ்சு கிளம்புங்க, கிளம்புங்கப்பா அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க, சொல்றத கேளுமா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, சரவணன் படியேறி உள்ளர வர்றாரு. இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கேக்குறாரு மாணிக்கம். அவரு கேவலமான பார்வை பாக்குற சரவணன் அப்பா எங்கன்னு மயிலுகிட்ட கேட்க, அப்பாடா எப்படியோ நம்ம கிட்ட இதுக்காகவாது பேசுறாரு அப்படின்னு சந்தோஷப்படுற மயிலு, மாமா வெளியில போயிருக்காங்கங்கிறாங்க, இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காரு அப்படின்னு சரவணன் கேட்க, மாணிக்கம் மயிலு 2 பேரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பா இங்க இல்லைன்னு எவ்வளவு அசால்ட்டா கேவலமா பேசுறாருன்னு 2 பேரும் பாக்குறாங்க. என்ன மாமா அந்த ஆளு இந்த ஆளுன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு மயிலு கூச்சமே இல்லாம கேக்குறாங்க. இந்த ஆளுக்கெல்லாம் இம்புட்டு மரியாதை இருந்தா போதும், இதுவே ஜாஸ்திங்கிறாரு சரவணன். மாமா அப்படின்னு மயிலு ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள சரவணன் கூப்பிட்டுட்டு ஒருத்தர் வர்றாரு. அண்ணே அப்படின்னு சரவணன் திரும்ப, உங்க அப்பா இல்லையான்னு கேக்குறாரு அவரு. இல்லண்ணே, அப்பா வெளியில போயிருக்காரு அப்படின்னு சரவணன் சொல்ல, சரிப்பா நான் அப்புறமா வரேன்னு கிளம்புறாரு அவரு. என்னன்னே ஏதாவது சொல்லணுமான்னு சரவணன் கேட்க, இல்ல நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன், வரேன்பான்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. இங்க பாரு, இந்த ஆள் 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, போ சொல்லுங்கிறாரு சரவணன். மயில அதிர்ச்சியோட பார்க்க, நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாணிக்கம், மயிலு என்னம்மா நடக்குதுங்கன்னு கேக்குறாரு. அப்பா அதுன்னு மயிலு ஏதோ சொல்ல வர, இந்த ஆளை கொஞ்சம் நடிக்காம இங்க இருந்து கிளம்ப சொல்றியா அப்படின்னு சரவணன் சொல்ல, மறுபடியும் மாணிக்கம் அதிர்ந்து போய் பாக்குறாரு. இல்ல அது அப்படின்னு தடுமாறிட்டு இருக்காங்க மயிலு. நான் இங்க நடிச்சேன் மாப்பிள்ள அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அப்பா 1 நிமிஷம் பேசாம அப்படின்னு மயிலு ஏதோ ஜாட காட்டிட்டு இருக்காங்க. இன்னும் 1 செகண்ட் இந்த ஆள் இங்க நின்னா மரியாதை கெட்டுடும், போ சொல்லுங்கிறாரு சரவணன். மாணிக்கம் மயிலு 2 பேருமே சரவணன் இவ்வளோ பேசுறதுல அதிர்ந்து போய் பாக்குறாங்க. வயசுல பெரியவர்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன்னு சரவணன் கைய மாணிக்கத்தோட்டு கழுத்துக்கிட்ட கொண்டு போக, ஐயோ மாமா 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 விடுங்க மாமா, நானே கூட்டிகிட்டு போயிடுறேன், அப்பா வாங்கப்பா கிளம்புங்கப்பா, அப்பா கிளம்புங்கப்பா, நீங்க வாங்கப்பா, ஏன்பா அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, அவர் தான் கோவப்படுறாருன்னு தெரியுது இல்ல, வாங்கப்பா அப்படின்னு மயிலு அவசரமா மாணிக்கத்தை இழுத்துட்டு கடைக்கு வெளியே வந்துடுறாங்க. கொஞ்ச தூரம் கொண்டு வந்து ரோட்ல விட்டுட்டு, அப்பா போங்கப்பா, ஏற்கனவே நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறேன், இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் போல, இதுக்கு மேல என்னால இதெல்லாம் சமாளிக்க முடியாது, நீங்க கிளம்புங்கப்பா அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி அழுதுகிட்டே சொல்றாங்க மயிலு. மாணிக்கம் பார்த்துக்கிட்டே இருக்க, அப்பா நீங்க கிளம்புங்கப்பா ப்ளீஸ்பா கிளம்புங்கப்பான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க மயிலு. சரிம்மா நீ அழுவாதம்மா, அப்பா போறேம்மா
அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாணிக்கம் அங்கிருந்து போக இத பாக்குற சரவணன் வேகமா வெளியில வந்து செருப்பு போடுறாரு. மயிலு அழுதுகிட்டே நின்னுகிட்டு போயிட்டு இருக்க அவங்க அப்பாவை பார்க்க சரவணனும் மயிலுக்கு கொஞ்சம் பக்கமா வந்து நின்று அந்தால் போறானா இல்லையான்னு பாத்துட்டு இருக்காரு. அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு திரும்புற மயிலு சரவணன் அங்க நிக்கிறத பார்த்து அதிர்ந்து போறாங்க. மயிலுக்கு திடுக்குன்னு இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு நான் அப்பாவை அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல சந்தோஷம், அப்படியே நீயும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்கிறாரு சரவணன். மாமா அப்படின்னு மயிலு வழக்கமா விரலால கிள்ளிட்டு இருக்க வீட்லயும் உன் முகத்தை பார்த்துக்கிட்டு கடையிலயும் உன் முகத்தை பார்த்துட்டு என்னால இருக்க முடியல, தயவு செஞ்சு கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சரவணன் கத்த மாமா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எங்க வீட்டுக்கு போனாலும் சரி உங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி கிளம்பி போடிங்கிறாரு சரவணன். நான் என்ன பண்ண அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே திக்கிக்கிட்டு இருக்க. ஏய் கிளம்பி போடின்னு சரவணன் கத்த கரெக்டா பாண்டியன் பையோட வந்துகிட்டு இருக்காரு. இத பாக்குறாரு. ஐயோ மாமா அப்படின்னு மயிலு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் கிளம்புடி சொல்றேன்ல போடி அப்படின்னு சரவணன் கத்த பாண்டியன் வந்து நிக்கிறவரு சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்கங்க நிறைய பேரு போய்கிட்டு வந்துட்டு நின்னுட்டும் பாத்துட்டு இருக்காங்க. என்னடி சொல்றேன் நின்னுகிட்டே இருக்க, ஏய் போடின்னு சரவணன் கத்த மாமா 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 அப்படின்னு மயிலு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏய் போ சொல்றேன்ல, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத, வீட்டுக்கு போன்னு சொல்றேன்ல போடி அப்படின்னு சரவணன் பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. மயிலு மாமா மாமான்னு கெஞ்சிக்கிட்டு நிக்க கொஞ்ச நேரம் இதை பார்த்த பாண்டியன் டேய் சரவணான்னு கூப்பிடுறாரு. சரவணன் அவங்க அப்பாவை பார்க்க ஓகே மாமா வந்துட்டாரு, நீ பெர்ஃபார்மன்ஸை மாத்து அப்படின்னு மயிலும் அவரை பாக்குறாங்க. உடனே தேம்பி தேம்பி வேகமா மயில அழ ஆரம்பிக்க. ஏய் என்னப்பா ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்க, இலை அறிவில்லையாடா உனக்கு, நட்டு ரோட்ல நிறுத்திக்கிட்டு ஏண்டா இலை முதல்ல வீட்டுல வச்சு சண்டை போட்ட, அப்புறம் கடையில வச்சு சண்டை போட்ட, இப்ப நட்டு முச்சந்தியில வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் பல்ல கடிச்சு உரிமிக்கிட்டு இருக்க. அப்பா முதல்ல அவளை வீட்டுக்கு போக சொல்லுங்கப்பாங்கிறாரு சரவணன். பாண்டியனுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏண்டா இலை இந்த பிள்ளை எதுக்குடா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பாண்டியன் கேட்க முதல்ல போக சொல்லுங்கப்பாங்கிறாரு சரவணன். அழுகாதப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு மயிலுக்கிட்ட கேக்குறாரு பாண்டியன். எனக்கு எதுவும் புரியல மாமா, எங்க அப்பா வந்தாரு, அவரை என்னென்னமோ சொல்லி அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னு மயிலு ரொம்பவே அப்பாவியா சொல்ல சரவணனை முறைக்கிறாரு பாண்டியன். இப்ப என்னைய வீட்டுக்கு போக சொல்லி சொல்றாங்க அப்படின்னு மயிலு சொல்ல ஏண்டா இலை உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்காடா அப்படின்னு பாண்டியன் கேட்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லுங்கப்பா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு சரவணன். நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க அப்பா போக சொல்லுங்கப்பான்னு அதுலயே நிக்கிறாரு சரவணன். இந்த பிள்ளை எதுக்குடா நடு ரோட்ல நிறுத்தி வீட்டுக்கு போகணும்னு சொல்ற, என்னடா காரணம் சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் கேட்க வீட்லயே யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாரு, இப்ப நடு ரோட்லயே சொல்லிட போறாரு அப்படின்னு மயில பாத்துட்டு இருக்காங்க. இல்லப்பா அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்க ஐயோ இருக்கிற கோவத்துல சொல்லி தொலைஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு நினைக்கிற மயிலு மாமா இல்ல மாமா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சமாளிக்க முயற்சி பண்றாங்க. பொறுப்பா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல என்னடா சொல்லுடாங்கிறாரு பாண்டியன். இல்ல மாமா இவருக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலையா, அப்புறம் எதுக்கு நான் இங்க இருக்கணும், நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு மயிலை எஸ்கேப் ஆக பார்க்க அட இருப்பா பொறுப்பா இங்க இருந்து நடந்தா வீட்டுக்கு போவ அப்படிங்கிற பாண்டியன் அவரோட பேக்ல இருந்து மொபைலை வெளியே எடுக்கிறாரு. சரவணன் பயங்கர வெறுப்போட முகத்தை திருப்பிட்டு நிக்க நான் போயிடுறேன் மாமா நீங்க எதுவும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி மயிலு கெஞ்சிக்கிட்டு பாக்குறாங்க. அந்த பக்கம் கால் அட்டன் பண்ணி அண்ணன்னு சொல்ல அண்ணே நான் பாண்டியன் பேசுறேன்னு, இதோ இங்க கடத்தரவு பக்கத்துல நிக்கிறேன், ஆட்டோ எடுத்துட்டு வர முடியுமான்னு கேக்குறாரு பாண்டியன். இதோ வரேன்னு அவரு சொல்ல சரிண்ணே வாங்கன்னு போனை வைக்கிறாரு. மயிலு அழுதுகிட்டே நிக்க சரவணன் முறைப்பா நின்னுட்டு இருக்க பாண்டியன் சரவணனை முறைச்சிட்டு இருக்காரு. ஆட்டோ வந்துடுது. வண்டியை நிறுத்திட்டு அண்ணன் அவர் சொல்ல மயிலு தெரிஞ்ச ஆட்டோ தான்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல மாமா அப்படின்னு பாக்குறாங்க அவங்க. நீ ஏறி வீட்டுக்கு கிளம்பு, நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன், நீ போப்பா போப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல மயிலு சரவணனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போய் ஆட்டோவில் ஏறுறாங்க. நடு ரோட்ல நின்னுகிட்டு அப்படின்னு சரவணனை திட்டிட்டு இருக்காரு பாண்டியன். அங்கங்க நின்னு பேசிட்டு இருக்க மாதிரி எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. பாத்து போங்கன்னு சொல்ல ஆட்டோ கிளம்புது. மறுபடியும் சுத்தி முத்தியும் ஒரு பார்வை பார்த்துட்டு இலை என்னடா செஞ்சிட்டு இருக்கிற நீ, ஏண்டா அடுத்து எங்க வச்சு சண்டை போடலான்னு ஐயா யோசிச்சுட்டு இருக்கீங்களாக்கும், அட ஏண்டா நீ கட்டுன பொண்டாட்டியோட நல்லபடியா வாழ தெரியாதவனுக்கு எதுக்குடா கல்யாணம் அப்படின்னு அருவருப்பும் கோவமா சரவணனை பார்த்து சொல்றாரு பாண்டியன். இப்படிப்பட்டவன் ஆரம்பத்திலேயே கல்யாணம் வேணான்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பல்ல கடிச்சுக்கிட்டு நான் கல்யாணம் வேண்டான்னு தானேப்பா சொன்னேன், சாமியாரா போறேன்னு தானே சொன்னேன், நீங்க தான்ப்பா நான் சொல்றதை கேட்கவே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்ல உலகத்துல யார் என்னை எதிர்த்து பேசினாலும் பேசவே பேசாத சரவணனா இன்னைக்கு பேசுறான், பேசுறது என் மையன் சரவணன் தானு அதிர்ச்சியோட பாக்குறாரு பாண்டியன். சரவணன் அவங்க
அப்பாவை நேர் பார்வையா பார்க்க அவரும் அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, ஏய் என்னடா பேசுற, அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்க, சொன்னா மட்டும் என்ன பண்ண போறீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண போறீங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, ஏய் அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாரு பாண்டியன். அப்பா உங்களுக்கு எதுவுமே புரியாதுப்பா, எதுவுமே புரியாது அப்படின்னு சரவணன் வெடிக்க ஆரம்பிக்கிறாரு. பாண்டியன் சில்ல செதறிக்கிட்டு இருக்காரு. என்ன குறை சொல்றதை தவிர வேற ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அடுத்த அஸ்திரத்தை சரவணன் தூக்கி போட ஆடி போயிடுறாரு பாண்டியன். விட்டுருங்கப்பா, எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சரவணன் அங்கிருந்து போயிட, ஏய் அப்படின்னு கூப்பிட்டாலும் வாயிலிருந்து வார்த்தையே வராம நடு ரோட்ல பட்டை மரம் மாதிரி அதிர்ந்து போய் நிக்கிறாரு பாண்டியன். கடைக்கு போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், மறுநாள் கடைக்கு போனோம், வியாபாரத்தை பார்த்தோன்னு இப்படியே போயிட்டு இருக்க பாண்டியன் சரவணனோட பேச்சால தாங்க முடியாத அதிர்ச்சியில அப்படியே தளர்ந்து போய் நிக்கிறாரு. இப்பவாவது அவர் ஏதாவது யோசிச்சு என்ன ஏதுன்னு கேட்டா உருப்படியாகலாம். சரவணனும் புகைய ஆரம்பிச்சிட்டாரு. இனி அவரு வெடிக்காம நிக்க மாட்டாரு. அவரு எல்லா எல்லையும் தாண்டிட்டோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.